إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. குளிர்காலம் ஆரம்பித்து விட்ட நிலையிலே கழிவறையில் வண்ணத்து பூச்சிகள் போன்ற சிறிய ரக ஒரு வகையான பூச்சிகள் காணப்படுகின்றன. எந்தவித சிரமத்தையும் அவை கொடுப்பதில்லை என்றாலும் பார்ப்பதற்கு ஒரு வகையிலே ஒரு சங்கடத்தை அது ஏற்படுத்துகின்றது. நோன்பு விடுத்த நிலையில் இதுபோன்ற பூச்சி மருந்துகளை தெளித்து அவற்றை கொன்று விடுவது ஆகுமானதா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது. மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒன்றையும் கொன்று விடுவதென்பது இஸ்லாம் அனுமதித்த ஒன்றாகும். ஏனென்றால் இந்த உலகை அல்லாஹ் மனிதன் ஜின்கள் என்ற இரண்டு படைப்பினங்கள் இவர்களை சோதிப்பதற்காக இவர்கள் வசிப்பதற்கான தற்காலிக இடமாக இந்த உலகை படைத்திருக்கின்றார். 2வது அத்தியாயத்தின் 29வது வசனம், ஹுவல்லதீ ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அவன்தான் இந்த பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கின்றான் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மனிதனை மையமாக வைத்து இந்த பூமி படைக்கப்பட்டுள்ளது. மனிதனுக்கு எவையெல்லாம் தீங்கு தருமோ அவை எந்த ஒன்றை அவற்றின் தீங்கிலிருந்து தப்புவதற்காக அவற்றை கொன்று விடுவதென்பது அதிலே எந்த குற்றமும் கிடையாது. சஹீஹுல் புகாரியிலே காணப்படுகின்ற ஒரு ஹதீஸை கொண்டும் நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். 3314வது இலக்கம் இடப்பட்டு தமிழ் மொழிபெயர்ப்பிலும் அதனை நாம் பார்க்கலாம். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், 5 படைப்புகள் அவைகள் கெட்டவை, ஹரத்தில் கூட அவை கொலை செய்யப்படும். அவை எவை என்றால் எலி, தேல், பருந்து, வெள்ளை நிறம் நெஞ்சிலே கொண்ட காகம், அதே போன்று வெறி நாய், கடிநாய், இவைகள் ஹரத்தில் கூட கொலை செய்யப்படும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹரம் என்பது மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தலமாகும். இஹ்ராம் அணிந்த நிலையிலே வேட்டையாடுவதை இஸ்லாம் தடை செய்கின்றது. ஆகுமான மிருகங்களை வேட்டையாடி மனிதன் சாப்பிட வேண்டும் என்று மனிதனுக்கு அனுமதி தந்த இஸ்லாம் இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டையாடுவதை கூட தடை செய்கின்றது. அதே நேரம் அந்த ஹரத்துடைய எல்லைக்கு உள்ளே ஒரு மரத்தை வெட்டுவது கூட தடுக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியவற்றை கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது. எனவே சுருக்கம் என்னவென்றால், எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியவை எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதன் தீங்கிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு அதனை கொலை செய்வதென்பது அது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது. இங்கே ஹதீஸிலே சொல்லப்பட்ட 5 வகையான படைப்புகள் ஒட்டுமொத்தமாக இவை மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியவை என்று வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்களே கூறிவிட்டார்கள். அதே போன்று எறும்பு போன்ற சில மனிதனுக்கு எந்த தீங்கும் தராத படைப்புகளை எவ்விதத்திலும் நாம் கொலை செய்யக்கூடாது என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே காணலாம். இதற்கு அப்பால் பொதுவாக இங்கே கேள்வி தொடுக்கப்பட்ட ஒரு வகையான பூச்சிகள் உட்பட இன்றைய காலத்தில் ஒரு உதாரணமாக குரங்கு என்ற படைப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிக நீண்ட காலம் மனிதனுக்கு தீங்குகள் தராத நிலையிலே அது ஒரு விலங்காக காட்டிலே அதிகமாக அது வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய நாட்களில் குறிப்பாக இலங்கையில் வீடுகளுக்குள் புகுந்து
மனிதன் உண்ணுகின்ற உணவுகளை அவை உண்பது மட்டுமல்ல, அவற்றை வீணாக்கி அவற்றை சீரழித்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் செயல்களை கூட இந்த குரங்குகள் செய்கின்றன. எனவே இயற்கை வழிகாட்டலை தருகின்ற இஸ்லாம் பொதுவான இப்படியான விலங்குகள், மிருகங்கள், பறவைகள் மனிதனுக்கு எப்போது தொல்லையாக அமைகின்றதோ அந்த நேரங்களில் அவற்றை கொலை செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கின்றது. எனவே இது போன்ற இந்த பூச்சி உட்பட இவை மனிதனுக்கு தீங்காக அமைகின்றதா என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தீங்கு தருமென்றிருந்தால் மட்டும் அவற்றை எந்த ஒரு நிலையிலும் அவற்றின் தீங்குகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அவற்றை கொன்று விடுவதில் எந்த குற்றமும் கிடையாது. அதே நேரம் எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாத, எந்த சிரமமும் இல்லாத ஒரு படைப்பை வீணாக நாம் கொலை செய்வதும் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. எனவே இவ்வாறு ஏதேனும் ஒரு படைப்பு முதலிலே அது எமக்கு தீங்கு தருகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். உதாரணமாக இன்றைய நாட்களில் இலங்கையில் குரங்கு என்பது வளமையாக ஏற்கனவே எந்த தீங்கையும் தராத அந்த படைப்பு இன்று மனிதர்கள் வாழுகின்ற பகுதிகளிலே நுழைந்து அவர்களது உணவை வீணாக்கி அவற்றிலே மனிதர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து மனிதர்கள் பயப்படும் அளவிற்கு, அவர்களை காயப்படுத்தும் அளவிற்கு தொல்லை தரும் ஒரு விலங்காக மாறி இருக்கின்றது. இந்த பின்னணியிலே அந்த குரங்குகளை கொன்று விடுவதென்பது அதில் எந்த குற்றமும் கிடையாது. இதே போன்று ஒவ்வொரு படைப்பிலும் அது மனிதனுக்கு தீங்கு தருகின்றதா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். தீங்கு தருமாக இருந்தால் அது எந்த வகையான தீங்காகவும் இருக்கலாம். மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய இவ்வாறான படைப்புகள் அவற்றை கொன்று விடுவதில் எந்த குற்றமும் கிடையாது.